அதாவது நோய், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் நம்ம உடம்புக்குள்ள வந்தாலும் கூட இந்த பிரச்சனை உண்டாகும் சொல்றாங்க. அதாவது இப்ப சர்க்கரை நோயா இருக்கலாம். நிறைய பேருக்கு இந்த நரம்பு ரொம்பவே பலவீனமா இருக்கும். அதாவது பெரிபெரல் நியூரோபதின்னு சொல்லுவாங்க. இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மரத்து போறது அப்படின்றது அடிக்கடி வரும். இதுவரைக்கும் நான் சொன்ன எல்லாமே ரொம்ப மேஜரான விஷயங்கள், சின்ன சின்ன மைனரான விஷயங்கள். இந்த மாதிரி மரத்து போறது அதிகமா வருது அப்படின்னா இது தைராய்டுக்கான ஒரு சிக்னலா கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடிக்கடி ட்ரிங்க் பண்றவங்களுக்கு, அதாங்க ஆல்கஹால் அதிகமா கன்சியூம் பண்றவங்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படும்ன்றாங்க. அடுத்தது இது எதுலயுமே இல்லாம நார்மலா நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைக்கு டேப்லெட்டோ இல்ல இன்ஜெக்ஷனோ மெடிசனோ ஏதாவது எடுத்துட்டு இருந்திருப்போம். அந்த மெடிசனோட பக்க விளைவு கூட இந்த மாதிரி மரத்து போறதை ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது போக நார்மலா நம்மளோட ஆக்டிவிட்டி, பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லனா கூட இந்த மரத்து போற பிரச்சனை வரும். அடுத்தது ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்கார்ந்து சிஸ்டம் யூஸ் பண்ணாலோ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாலோ மொபைல் நோண்டிட்டு இருந்தாலோ டிவி பார்த்துட்டு இருந்தாலோ இந்த மாதிரி பண்ணாலும் கூட இந்த பிரச்சனை வரும்னு சொல்றாங்க.